ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க லெட்ஸ் மேக் தமிழ் சேனல். நான் ஒரு ரவிசங்கர். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாக்கி சேனலுக்கு மந்திரங்கள் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரங்கள் தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஜாக்கி சேனலோட மந்திரங்கள் தான் இது. நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நான் ஃபுல்லாக ஆர்ட் பற்றி தான் போட்டிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள்னா ஃபெவிகால், ப்ரெஸ்ஸு, சிசரு, அப்புறம் கட்டர், அப்புறம் 3 பெயிண்ட் தேவைப்படும். ஒயிட்டு, பிளாக் அண்ட் ப்ளூ தேவைப்படும். நீங்கள் வேறு மந்திர கலர் சீட் இருந்தால் வேறு கலர் எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன கார்ட்போர்ட், பென்சில், அப்புறம் ரூலர் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டில் வந்து நம்ம மந்திர ஷேப் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நான் பண்ணுற மாதிரி பேப்பரை வந்து கார்ட்போர்டில் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் அந்த அவுட்லைன் கரெக்டாக வந்து சிசராலேயோ இல்லை கட்டராலேயோ வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துட்டேன். இப்போ 4 பீஸ் எடுத்துருக்கேன். உங்களை வந்து எவ்வளோ கனமாக வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் பீஸ் எடுத்துக்கலாம். என்கிட்ட சின்ன கார்ட்போர்ட்னால நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஃபெவிகால் போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி ஒட்டிக்கோங்க. ஒட்டும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா வெட்டி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அலைன் ஆகணும் எல்லா பீஸுமே. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பீஸையும் கரெக்டாக ஒட்டிட்டேன். அடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணுமோ ஒட்டிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி காலை சிம்பிள் எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ராகன் இந்த மாதிரி எந்த சிம்பிள் வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். எப்படின்னா, உங்கள் ஃபோனில் வந்து இந்த சிம்பிளை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஒரு பேப்பர் வச்சு அதுக்கு மேலே வரைஞ்சிங்கன்னா அந்த சிம்பிள் வந்து ஈஸியாக உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்படி தான் வரைஞ்சிருப்பேன். நீங்கள் நல்லா வரைஞ்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்து கூட வரைஞ்சிக்கலாம். நீங்கள் சிம்பிளை வரைஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு கார்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து கார்பன் பேப்பர் வச்சு அந்த கார்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதை நீங்கள் வந்து ஒரு நைஸ் கார்ட்போர்டில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஏன்னா நைஸ் கார்ட்போர்டாக இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சிம்பிள் வந்து கட்டர் யூஸ் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் அவுட்லைனுக்கு வந்து நீங்கள் சிசர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சிசர் யூஸ் பண்ணால் தான் அவுட்லைன் ஸ்ட்ரைட்டாக வரும். உள்ள சிம்பிளுக்கு மட்டும் நீங்கள் வந்து பென் கட்டரோ இல்லாட்டி நீங்கள் சாதா கட்டரை யூஸ் பண்ணி கூட வெட்டிக்கலாம். நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நீட்டாக வரும். நான் பார்த்தீங்கன்னா உள்ளே சிம்பிளாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் முன்னாடி செஞ்சு வச்ச அந்த மந்திரங்களோட மேலே வந்து இதை வச்சு பாருங்கள். கரெக்டாக அலைன் ஆகுதான் பாருங்கள். அலைன் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா பீஸஸ் தான் வெட்டி விட்டுருக்கோங்க. இப்போ நான் பண்ணது வந்து கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இது ஏன்னா நம்ம மந்திரங்கள் வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து காட்டும். சிம்பிள் நல்ல டீட்டெயிலாக இருக்கும் இது போட்டிங்கன்னா. அப்புறம் அதையும் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த மேலே இருக்க லேயரோட ஃபெவிகாலில் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டும்போது நல்லா எட்ஜோடு சேர்த்து வச்சு ஒட்டுங்க. இப்போ இது ஒட்டினதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் லைட்டாக பிசுறு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ரெண்டுக்கும் தனித்தனியாக பெயிண்ட் அடிக்க போகிறோம். இப்போ வச்சு பாருங்கள், அதுவும் கரெக்டாக அலைன் ஆகணும். இப்போ வந்து நம்ம பேஸ் அதான் மந்திர கலர் பீஸ் எடுத்துக்குவோம். அதில் வந்து நீங்கள் ப்ளூ கலர் அடிச்சுக்கோங்க. நான் வந்து கால மந்திர கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ப்ளூ கலர் தான் அதில் சிம்பிளில் இருக்கும். அதனால் நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இப்போ ட்ராகன்னா ஆரஞ்சு, அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா நீட்டாக அடிச்சுக்கோங்க. நல்லா பிரைட்டாகவே அடிங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சிம்பிள் நல்லா பிரைட்டாக தெரியும்.
இப்போ வந்து நம்ம சிம்பிளோட லேயர் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் கல் கலர், அதாவது கிரே கலர் அடிச்சுக்கோங்க. நான் வந்து ஒயிட்டையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன். உங்கள்கிட்ட கிரே கலர் இருந்துச்சுன்னா டேரெக்டாக அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாதா கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். கார்ட்போர்டு மேலே வந்து ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக உரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஏன்னா நம்ம கார்ட்போர்டு சைடில் வந்து ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டையை கரெக்டாக ஈவனாக அடைக்கிறதுக்கு வந்து இந்த கார்ட்போர்டு லேயர் மட்டும் நம்ம தேவைப்படும். இதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மேலே இருக்க லேயரும் பேஸ் லேயரையும் ஒட்ட போகிறோம். க்ளூவை வந்து அந்த சிம்பிள் இருக்க லேயரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா அந்த சைடு போச்சுன்னா பெயிண்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நல்லா கேர்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் லேயரோடு சேர்த்து வச்சு கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நம்ம கார்ட்போர்டில் ஒரு லேயர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து சைடு ஃபுல்லாக கவர் பண்ணணும். நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இல்லாட்டி உங்களோட க்ளூன்னு இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து நீங்கள் கரெக்டாக அலைன் ஆகி ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ மேலே மட்டும் தான் நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இப்போ சைட்லலாம் பெயிண்ட் அடிக்கணும், அந்த வேலை பேக் இருக்குது. இப்போ அதுக்கும் நீங்கள் அதே மாதிரி கிரே கலர் எடுத்துக்கோங்க. கிரே கலர் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் பெயிண்ட் அடித்து முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. நான் ஈவனாக ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். உங்கள் பெயிண்ட் வந்து நீங்கள் கிரே கலரில் கொஞ்சம் டார்க்காக அடிக்கலாம், லைட்டாக அடிக்கலாம். நான் டார்க்காக அடித்தேன், அப்போ நல்லா இல்லை, அதனால் லைட்டாக அடிச்சிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா முன்னாடி ப்ளேலிஸ்ட்லாம் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாக்கி சான் ஃபேன் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.